Kalamazoo Dev Academy. டெவ், பாட்டி உனக்கு ஒரு நல்ல கதை சொல்லட்டா? ஆம் பாட்டி. இக்கதை ஒரு குட்டி நரியை பற்றியது. ஒரு காலத்துல ஒரு நரி இருந்தது. அதுக்கு ரொம்ப பசிச்சிருந்துச்சு டேவ். அதுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற அது இங்கும் அங்கும் நடக்கிறது. என்னடா இவ்வளவு பசிக்குது, சாப்பாடு எங்க போச்சு? அது இங்கும் அங்கும் நடந்து ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு. அட, என்னப்பா இது, திராட்சையா? ரொம்ப ஜூசியா இருக்கே. உயரமான கிளையில் பெரிய பெரிய ஊதா நிற திராட்சை தொங்கி கிடந்துச்சு. அதை பார்த்ததும் நரி ரொம்ப எக்ஸைட்டட். ஐயோ, கொஞ்சம் தான் பாக்குறேன். கொஞ்சம் தான். முடியலடா, நான் இங்கேயே சாகிட போறேனோ? வேண்டாம், அந்த திராட்சை புளிப்புதான். நான் சாப்பிடவே வேண்டாம். உண்மையிலேயே புளிப்பு இல்ல. எட்ட முடியலன்னு மனசு பத்தி கஷ்டப்பட்டு இப்படி சொன்னது. பாரு டெவ், நரி ஏன் அப்படி சொன்னது தெரியுமா? ஏன் பாட்டி? அது முயற்சி பண்ணி பண்ணி சோர்ந்துட்டது. அதனாலவே வேண்டாம்னு சொன்னது. ஆனா உண்மையில் நமக்கு ஏதாவது கிடைக்கலன்னா கைவிடக்கூடாது. நம்ம தேவ் ஒரு ஹீரோ தான், எப்பவுமே ட்ரை பண்ணுவானே, சரிதானே? சரி பாட்டி, நான் ட்ரை பண்ணுவேன். அதுதான் என் டெவ், என் குட்டி ராணுவ வீரன். வண்ணம் வண்ணம் சாப்பிடுவோம். ஒரு சிறிய கிராமத்தில் தேவு என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு ரயில் பிடிக்கும். தினமும் அவன் தன் பொம்மை ரயிலுடன் விளையாடுவான். ஒரு நாள் அவன் கனவில் ஒரு வித்தியாசமான ரயில் வந்தது. அதன் பெயர் நல்ல உணவின் ரயில். ரயிலின் இன்ஜின் பச்சை ஆப்பிள் போல ஜொலித்தது. வண்டிகள் எல்லாம் பழங்களும் காய்கறிகளும் போல் இருந்தது. சூசு, ரயிலில் ஏறுவாயா தேவு என்று ரயில் அழைத்தது. தேவு சிரித்துக்கொண்டு ஏறினான். முதல் வண்டியில் ஆப்பிள், வாழை, திராட்சை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தன. சூசு, நல்ல உணவின் ரயில், ஆரோக்கியம்தான் நம் விளையாட்டு மெயில். இரண்டாம் வண்டியில் காரட், பீன்ஸ், புரோக்கோலி ஆடியின், எங்களை சாப்பிட்டால் நீ வலிமை பெறுவாய் என்றனர். மூன்றாம் வண்டியில் தண்ணீர், பால், முட்டை, ஓட்ஸ், நீ நம்மை மறக்காதே, நாங்கள்தான் உன் ஆற்றல். தேவு மகிழ்ச்சியாக சிரித்தான். நான் இனி ஜங்க் ஃபுட் வேண்டாம், நல்ல உணவே என் நண்பன் என்றான். அதுடன் ரயில் சத்தமாக சொன்னது, சூசு, ஆரோக்கியம் நம் நிலையம். தேவு விழித்த போது கனவு முடிந்திருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு புதிய தீர்மானம் இருந்தது. நான் தினமும் நல்ல உணவு சாப்பிடுவேன். அன்றிலிருந்து தேவு மற்றும் அவன் நண்பர்கள் நல்ல உணவின் ரயில் பாடலை பாடிக்கொண்டு சாப்பிட்டனர். நல்ல உணவுதான் உண்மையான வலிமை, ஜங்க் உணவு அல்ல. ஆரோக்கியமான பழம், காய்கறி, தண்ணீர் தான் நம் ரயிலின் சக்தி. சிங்கத்தையும் ஜெயித்த முயல். தாத்தா, உங்க கதைகள் ரொம்ப பிடிக்கும். நாம இப்படி வாக் பண்ணும்போது ஒரு கதை சொல்லுங்க. ஏன் இல்லடா, இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பர் கதை இருக்கு. சிங்கம் முயல் கதை. சொல்லுங்க தாத்தா. ஒரு காலத்துல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அது ரொம்ப கோபப்படும். யாரும் அதை எதிர்க்க முடியாது. விலங்குகள் தினமும் பயந்திருப்பாங்க. சிங்கம் சொல்றது, ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு என் வீட்டுக்கு வரணும். எல்லாரும் அவ்வளோ பயந்துட்டாங்க. ஒரு நாள் ஒரு குட்டி முயலோட டர்ன் வந்துச்சு. அது ரொம்ப காம். அது நினைச்சிச்சு, பிரச்சனையை என்னாலே சால்வ் பண்ண முடியும். முயல் சிங்கத்திடம் லேட்டாவா போயிடுச்சு. ஏன் இவ்வளவு நேரம்? அண்ணே, நான் நேரத்துக்கு வந்தேன். ஆனா இன்னொரு சிங்கம் என்னை வழியில நிறுத்துச்சு. சிங்கம் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி கோபம். முயல் சிங்கத்தை கூட்டிக்கிட்டு ஒரு கிணறு அருகே போகிறது. இங்கதான் அந்த சிங்கம். கிணற்றுக்குள்ளே பாருங்க. சிங்கம் கீழே பார்த்தா தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குது. உண்மையிலே இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நம்பிடுது. கோபத்துல கத்திக்கிட்டு சிங்கம் சிங்குக்குள்ளே பாயிடுது. விலங்குகள் எல்லாம் சேஃப். முயல் கிரெடிட் எடுத்தது. அட
தாத்தா, சிங்கம் தானே தன்னையே பார்த்தது. ரொம்ப ஃபேனி. அதான்டா டேவ், கோபப்பட்டா யோசிக்க முடியாது. முயல் மாதிரி அழகா திங்க் பண்ணினா பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். தாத்தா, நான் எப்பவும் காமா யோசிப்பேன். அதுதான் என் டேவ், பிரெயின் ஹீரோ. சிங்கக்குட்டியும் நண்பர்களும் ஒரு வெயில் மின்னும் காலை, காடு முழுவதும் பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சிங்கம் பாறையின் கீழே ஏதோ மினுக்கும் ஒன்றை கண்டது. அதை மெதுவாக எடுத்து பார்த்தான். ஆச்சரியம்! அது ஒரு பழைய புதையல் வரைபடம். அவன் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அவனது இதயம் துடித்தது. இது ஒரு சாகசம். சிங்கம் முடிவு செய்தான், இதை தனியாக அல்ல, நண்பர்களுடன் சேர்ந்து தேட வேண்டும். சிங்கம் தனது புத்திசாலி நண்பன் ஆந்தையிடம் பறந்து போனான். மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஆந்தை வரைபடத்தை கவனமாக பார்த்தது. அதில் ஒளிரும் எழுத்துக்கள் இருந்தன. ஆந்தை புரிந்து கொண்டது, நதி வழியாகவே நாம் செல்ல வேண்டும். சிங்கம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அவர்களது மாயமான பயணம் இப்போது துவங்கியது. அவர்கள் நதிக்கரையை கடந்த போது குரங்கு ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட எண்களை கண்டது. அது ஒரு புதிர் போல் இருந்தது. அனைவரும் சேர்ந்து எண்ணத் தொடங்கினர். 1, 2, 3, 4, 5, 6. புதிர் தீர்ந்தது. குரங்கு மகிழ்ச்சியில் குதித்து சிரித்தது. அனைவரும் கைதட்டி கொண்டாடினர். அடுத்து ஆமை தனது சிறிய பையில் இருந்து ஒரு ஜொலிக்கும் கம்பஸை எடுத்தது. அவன் சொன்னான், இந்த ஊசி எப்போதும் வடக்கை காட்டும். அவர்களின் வரைபடமும் அதே திசையை காட்டியது. அனைவரும் நிம்மதியாக ஆமையின் வழிகாட்டுதலுடன் முன்னேறினர். காடு இப்போது அடர்ந்தது. மரங்கள் பழமையானவை. யானை மெதுவாக நினைவு கூர்ந்தது. என் தாத்தா சொன்னார், ஒரு மன்னன் ஒரு நாள் இந்த காடில் புதையலை மறைத்தான். முயல் அதை கேட்டு கண்கள் விரிந்தது. அனைவரும் உற்சாகத்துடன் முன்னேறினர். புதையலின் வாசம் காற்றில் கலந்தது போல. சூரியன் மறைந்து காடு இருளாகியது. முயல் தனது சிறிய விளக்கை ஏற்றி வழிகாட்டினான். அதன் ஒளி மென்மையாக பிரகாசித்தது. அன்பும் ஒன்றிணைந்த முயற்சியும், அதுவே நம் ஒளி என்றது முயலின் ஒளி. அவர்கள் அனைவரும் அதை பின்தொடர்ந்தனர். அந்த நேரம் இருளும் ஒளியாய் மாறியது. அவர்கள் மரத்தின் அருகில் ஒரு மரப்பலகையை கண்டனர். அதில் புதிர் எழுதப்பட்டிருந்தது, நான் இரவில் ஒளிர்வேன், ஆனால் விளக்கு அல்ல. நான் யார்? அவர்கள் மேலே பார்த்தனர். அங்கே மின்னும் நிலா. அனைவரும் மகிழ்ச்சியில் குரல் கொடுத்தனர். அவர்கள் ஒரு முறிந்த பாலத்தை கண்டனர். நதியின் சத்தம் கீழே முழங்கியது. யானை அமைதியாக முன்னே வந்து, நான் உங்களை பாதுகாப்பாக கடத்துவேன் என்று சொல்வது போல முதுகை தாழ்த்தியது. நண்பர்கள் அனைவரும் அவனது மேல் ஏறினர். பாதுகாப்பாக நதியை தாண்டினர். அவர்களின் நட்புதான் உண்மையான பாலம். அவர்களின் நீண்ட பயணம் முடிவடைந்தது. ஒரு ஒளிரும் கொடியின் கீழ் அவர்கள் புதையல் பெட்டியை கண்டனர். சிங்கம் அதை மெதுவாக திறந்தது. உள்ளே தங்கம் இல்லை, ஆனால் புத்தகங்கள், வரைபடங்கள், அறிவு நிறைந்த சுருக்குகள். அறிவு, அதுவே உண்மையான புதையல். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் புரிந்து கொண்டனர். அறிவு, நட்பு, அன்பு, இதுவே நம் உண்மையான புதையல். சிங்கம் பெருமையுடன் சிரித்தது. அவன் எண்ணினான், நண்பர்கள் இருந்தால் எந்த சாகசமும் சாத்தியம். இரவு வானம் நட்சத்திரங்களால் மின்னியது. நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக நடனமாடினர். அவர்கள் சிரித்தனர், பாடினர், குதித்தனர். காடு முழுவதும் மகிழ்ச்சி ஒலித்தது. என்றும் நண்பர்கள் என்றது அவர்களின் மனம். நிலா மெதுவாக ஒளிந்தது. சிங்கம் வரைபடத்தை கையில் பிடித்து வானத்தை நோக்கி பார்த்தான். அவனது நண்பர்கள் அனைவரும் கையை அசைத்து விடை பெற்றனர். அன்பான சாகச வீரரே, நன்றி. நீங்களும் சிங்கம், ஆந்தை, குரங்கு, ஆமை, யானை, முயல் அனைவரைப் போலவே கற்றுக்கொள்ளும் அன்பும் நட்பும் கொண்ட இதயம். நண்பர்களே, கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. இன்னும் பல அழகான தமிழ் கதைகள் உங்களுக்காக வருது.